you, Pastor Mohan. Now I invite Pastor Devaraja of Apostolic Church to share his greetings. போதகர் மோகனுக்கு நன்றி. இப்பொழுது அப்போஸ்தல சபையை சார்ந்த போதகர் தேவராஜா அவர்கள் வாழ்த்துச் செய்தியை கொண்டு வருவார்கள். உங்கள் மத்தியில் இருப்பதையிட்டு நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். 40 ஆண்டுகள் ஊழியத்தை நிறைவு செய்கிற ஒரு தேவ மனுஷனுடைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதை விட்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அவை இப்பொழுது அவருடைய 40வது ஆண்டு நிறைவையிட்டு அவர்களுக்கு அப்போஸ்தல சபை சார்பாக அவருக்கு ஒரு கேடயத்தை கொடுத்து அவர்களை மகிழ்விக்க விரும்புகிறேன். பாஸ்டர் அவர்களுக்கு வாழ்த்தில் கொடுக்க நான் தகுதி உள்ளவனோ என்று கூட பல முறை யோசித்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை கழுவி இருக்கிறபடியினால் அவரை வாழ்த்துவதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவரோடு கூட நாங்கள் நெருங்கி பழகாவிட்டாலும் அவருடைய ஊழியங்கள் நம்முடைய ஊழிய வாழ்க்கைக்கு ஒரு ஊந்து சக்தியாக இருந்திருக்கிறது. அது பாஸ்டர்கள் அறிந்திருக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். பாஸ்டர்கள் ஒரு நல்ல பிரசங்கி. அவருடைய பேச்சு இன்னும் ஒருவரை கர்த்தருக்குள்ளே உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு ராஜரீகமான ஒரு பிரசங்கத்தை நான் ஒரு சில தடவைகள் கேட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, அவர் ஒரு ஜெபத்தை கொடுத்தாலும் கூட அந்த இடத்திலே தேவனுடைய நாமத்தை கனப்படுத்ததாக மக்களுடைய இருதயத்திலே ஒரு அக்கினியை போடுகிற ஒரு ஜெபத்தையும் நான் அனுபவித்திருக்கிறேன். நான் ஒருபோதும் ஒருவரையும் முகத்துதி பண்ணுவதில்லை. இது என்னுடைய இருதய சார்பாக, என்னுடைய சபை சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எங்கள் மத்தியிலே ஒரு சில பிரசங்களை பண்ணியிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய ஊழியத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறது. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். உங்களுடைய ஊழியமானது 3 தலைமுறை இருப்பதை விட்டு என் தேவனை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் தேவ ஊழியக்காரர்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பம் ஒரு பரம்பரை சொத்தாக இருப்பதை அநேகமாய் நினைப்பதுண்டு. ஆனால் சாட்சி உள்ள ஒரு குடும்பமாய் இருப்பதால் மிக ஆசீர்வாதமானது. அது மிக மிக ஆசீர்வாதமானது. இவனுமாய் தேவனுக்கு உடைய வார்த்தையை சொல்லி உங்களை நான் வாழ்த்த விரும்புகிறேன். மத்தேயு எழுதிய சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய மலை பிரசங்கத்தை குறித்து அதிகமாக சொல்வார்கள். இது கர்த்தருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்கால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இந்த வார்த்தை கர்த்தருடைய சித்தம். ஒவ்வொரு மனிதனும் இவ்வண்ணமாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதற்காக இயேசு தம்முடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். பாஸ்டர்களுடைய வாழ்விலே நீங்கள் மெய்யாகவே இந்த யாழ் பட்டணத்துக்கு ஒரு கட்டப்பட்ட ஒரு வீடாக இருக்கிறீர்கள். அது ஒரு வெளிச்சமாய் கூட இருக்கிறீர்கள். உங்களுடைய ஊழியங்களும் நீங்களும் என்றும் என்றும் கர்த்தருக்கு தேவையான ஒரு மனுஷனாக இருக்கபடினால் தேவன் உங்களில் நல்ல கிரியை தொடக்கினவர் முடிபெரிய நடத்துவார் என்று நம்பி என் தேவனை ஸ்தோத்தரித்து என் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you, Pastor Devaraja. தேவராஜாவுக்கு நன்றி. One greetings from Candy in letter. So Pastor Nicholas will read it now. அங்கே இப்போது நிக்கோலஸ் அவர்கள் அங்கே வாழ்த்துச் செய்தியை கண்டியிலிருந்து வந்த வாழ்த்துச் செய்தியை இப்போது வாசிப்பார். We have a greeting letter from Pastor Kitsiri and Maggie Mudalige from Candy, Pastor Josiah's long-time friend. It says, Dear Pastor Josiah and the Zion Church family, it is my joy and
pleasure to bring my best wishes and congratulations to your shepherd and spiritual leader, Pastor Josiah Phillips, on the occasion of the Thanksgiving service for his 40 years of ministry. I always admire Pastor Josiah for his commitment to the Lord, his concern for his people, his care for the needy, and above all, his uncompromising attitude. Let me quote Diana Malawi's poem, A Pastor's Heart, since it truly portrays the man Josiah Philip, who has a true pastor's heart. A pastor's heart is protective and guards his flock from Satan's snares. A pastor's heart is attentive and seeks to know his people's cares. A pastor's heart is sacrificial, and for his sheep will give its all. A pastor's heart is tender and listen to the Spirit's call. A pastor's heart is obedient and heeds to the master's commands. A pastor's heart is reflective and considers he is but a man. Wishing you all the best, and the best is yet to come, Pastor Kitsiri Mudalige and family from Kandy. Thank you. நன்றி. இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்து கவிதை வடிவில் வந்திருக்கிறது. அதை இப்போது ஒரு மகாராஜா அவர்கள் எங்களுக்காக வாசிப்பார்கள். பாஸ்டர் ஷேக்ஸ்பியர் ஹொலண்டிலிருந்து அனுப்பியுள்ள வாழ்த்து செய்தி. 40 நாயகன். 40 நாயகனே, 40 நீங்கள் நாயகனே. ஊழியத்தில் அகவை 40 என கேட்போர் வியந்திடவே வாழ்த்துகிறேன், இன்னும் பல்லாண்டு வாழ்கவென. அன்று ஓரேப் மலையில் கேட்டது மோசேக்கோர் சத்தம், மோசே மோசே. தம் ஜனத்துக்காக அன்று கேட்டதோ உங்களுக்கு ஜோசே ஜோசே என்று ஓர் சத்தம் சீயோனிற்காக. பாசையும் தெரியாது எம் தமிழ் மண்ணில் நீங்கள் கொஞ்சி பேசிடும் கொச்சை தமிழில் உங்கள் போதனையும் சாதனையும் ஒருங்கே இணைந்தது. ஏன் ஊழியத்தை உயர்த்தியும் ஊதியத்தை துச்சமென மதித்ததுமே. வந்தது உன் ஒளி பிரகாசித்திடு எழும்பி என்றதும் துள்ளி துடிக்கும் வாலிபத்தை நோக்காது அனித்திய சந்தோஷங்கள் அழைப்பிற்கு இணையாகுமா என்றதும் துளிர்த்தது பல கிளைகளும் விட்டது ஆள் விழுது போல். எலியாவின் சால்வை விழ ரெட்டிப்பின் வல்லமை போல் அழைத்தவர் விட்டாரோ தனிமையில் தவிக்க. என்றும் இல்லவே இல்லை, கொடுத்தாரே உங்கள் விழாவையே தாக்கி பின் தாரம் என ஜோயுடன் மகன் ஜோகனனையும். எகிப்தில் இருந்து கானான் போல் கடின சூழ்நிலையிலும் கண்டேன் நான், கையில் வேதமும் கழுத்தில் தையுமாய் கலங்கரை விளக்கு போல் பலர் கரை காண. தொடருமே உங்கள் பணி மகன் ஜோகனனுடன். உங்கள் ஊழியத்தின் 40 ஆண்டு நிறைவை என் மனைவி பாமினியுடன், மகள் பியூலா, மகன் பெனியுடன் சபையோராக வாழ்த்துகிறேன். அன்புடன் பாஸ்டர் ஷேக்ஸ்பியர் சாமுவேல், நெதர்லாந்து. நன்றி. Thank you for the greetings. வாழ்த்துக்களுக்காக நன்றி. Because of the time factor, I am skipping the program. நேரத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்கும் நகர்கிறோம். We are going to the most important thing. மிக முக்கியமான ஒரு நேரத்துக்குள் கடந்து செல்ல போகிறோம். It is my great joy and privilege to hand over the pulpit to Dr. David Sandhyavu for God's holy precious word this morning. பரிசுத்தமுள்ள தேவனுடைய பரிசுத்த தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் பிரசங்க பீடத்தை போதகர் டேவிட் சந்தியாகுவிடம் ஒப்படைப்பது மிகவும் மகிழ்ச்சியும் பாக்கியம் நிறைந்தது.
Amen. It is a great joy to be here, இந்த நாளில் இங்கே இருப்பதை குறித்து மன மகிழ்ச்சி அடைகின்றேன். and I bring greetings from my family and my church. Dearpa, என்னுடைய குடும்பம் சார்பாக என்னுடைய சபை சார்பாக வாழ்த்துதல்களை தெரிவித்துக் we கொள்கின்றேன். congratulate your 40th ministerial anniversary. உங்களுடைய 40வது ஊழிய ஆண்டு நிறைவிலே உங்களை வாழ்த்துகின்றோம். And we have a great preachers here. பெரிய பிரசங்கிமார்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். Well, I'm quite nervous now. கொஞ்சம் தயக்கமாக இருக்கின்றது. But yet I believe that the Lord has given me a special grace to bring forth the message to you, our dear people here. ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் தேவனுடைய வார்த்தையை கொண்டு My வரும்படியாக. text taken from 1 Corinthians chapter 4 verse 15. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து இந்த நாளுக்கான செய்தி நான் தயார்படுத்தி 1 இருக்கிறேன். Corinthians chapter 4 verse 15. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 15வது வசனம். Even though you have 10,000 teachers in Christ, but you do not have many fathers. For in Christ Jesus I became your father through the Gospels. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். And this afternoon I just wanted to touch on a very important topic which we all need to know, that is a principle the Lord has for his kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவன் சில கோட்பாடுகளை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். And my topic this morning or this afternoon is spiritual inheritance and the Father's blessing. இந்த காலையிலே நான் குறித்து பிரசங்கம் பண்ண போகின்றேன் என்று சொன்னால் ஆவிக்குரிய காரியங்களை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது என்பதும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை குறித்தும் நான் பேச போகின்றேன். There is so much good teaching and books on the spiritual fathering. ஆவிக்குரிய தகப்பனை குறித்து அநேக புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது. But today I just want to address in a different angle for this topic so that we can identify three basic specific covering about the spiritual fathering. ஆகவே இந்த ஆவிக்குரிய தகப்பன் என்பதை குறித்து சற்று வித்தியாசமாக உங்களோடு நான் சில காரியங்களை இந்த காலை வேளையிலே பகிர்ந்து கொள்ள We விரும்புகிறேன். easily recognize Apostle Paul as a spiritual father. நாங்கள் பவுலை ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக பார்க்கின்றோம். We see that he carries a certain things that others desire. மற்றவர்கள் வாஞ்சிக்கிற சில காரியங்களை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னகத்தை கொண்டார் என்பதை நாம் காண்கின்றோம். So I just wanted to emphasize three important points where you can find those three things in the father's life. தகப்பனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய மூன்று மிக முக்கியமான காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். And it is very important for you to understand, இதை நீங்கள் புரிந்து கொள்வது மிக அவசியமானது. because your life is in your father's spiritual father's anointing. உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய அபிஷேகத்திலே தங்கி இருக்கின்றது. Your spiritual inheritance is in your father's hand. உங்களுடைய ஆவிக்குரிய லோகாதாய செழிப்புகள் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனுடைய கரத்தில் இருக்கிறது. And everyone that chosen and predestinated by God, God has set a spiritual inheritance. தேவனாலே தெரிவு செய்யப்பட்டு தேவனாலே அனுப்பப்பட்ட அத்தனை பேருக்கும் ஆவிக்குரிய லோகாதாய செழிப்புகள் And you இருக்கிறது. only can receive that spiritual inheritance through your father, spiritual father. உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் மூலமாகத்தான் உங்களுக்குரிய ஆவிக்குரிய லோகாதாய செழிப்புகளை உங்களுடையதாக்கிக் கொள்ள முடியும். Firstly, I just want to say is that carrying a special grace. முதலாவதாக விசேஷித்த கிருபையை கவனிப்பதை குறித்து நான் சொல்ல 1 விரும்புகிறேன். Corinthians chapter 3 verse 10 says this. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. According to the grace of God which is given unto me as a wise master builder, I have laid the foundation and another builder thereon. But let us every man take heed how he builds thereupon. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின் மேல் இன்னிந்த விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். Paul says that the grace was given to him by a wise master builder. ஆகவே இங்கே பவுல் சொல்லுகிறார்
ஒரு புத்தியுள்ள சிற்பசாலியிடமிருந்து தான் சில காரியங்களை கற்றுக்கொண்டேன். And the grace that was upon Paul was ongoing grace. பவுலிடம் காணப்பட்ட இந்த கிருபை இது தொடர்ச்சியாக அவனுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற ஏற்றுக்கொள்ளவில்லை. And this afternoon, my main emphasis is this, that God has given us a spiritual father to every churches and for every members. நான் நம்புகிறேன் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு சபை அங்கத்தவர்களுக்கும் தேவன் குறிப்பிட்டு அங்காங்கே ஆவிக்குரிய தகப்பன்மார்களை And your கொடுத்திருக்கிறார். senior pastor is God's given spiritual father. உங்களுடைய ஆவிக்குரிய தலைவராக தேவன் கொடுத்திருப்பது உங்களுடைய தலைமை போதகரே. It is your responsibility to receive him as a spiritual father. ஆகவே உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாக தலைவரை பாதுகாக்க வேண்டியது மிக அவசியமானது. One of the reasons that you need to receive him as a spiritual father, because he carries a specific grace in his life that can touch your life. உங்களுடைய வாழ்க்கையை தொடத்தக்கதாக ஒரு விசேஷித்த கிருபை அவரகத்தை கொண்டிருக்கிற நிமித்தமாக அவரை உங்களுடைய தகப்பனாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். By the way, the word grace means a spiritual conditions. கிருபை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை ஆவிக்குரிய காரியங்களை உள்ளடக்கி இருக்கிறது. He carries the power of divine grace, favor and exerting his holy influence upon souls. வல்லமை, பரிசுத்தம், மகத்துவம், தெய்வீகம் இப்படிப்பட்ட காரியங்களை அந்த கிருபை உள்ளடக்கி இருக்கிறது. The grace that upon the spiritual father governs your whole life and your family, even your business, even your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனிடம் காணப்படுகிறதான தேவனுடைய கிருபை உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, உங்களுடைய வியாபாரத்துக்கு, உங்களுடைய தொழில்களுக்கு The அவசியமானது. grace that upon the spiritual fathers contains joy, rejoicing and to be glad always. என்று சொன்னால் உங்களுடைய தகப்பனிடம் காணப்படுகிற சந்தோஷம் என்னாலும் காணப்படுகிற மனமகிழ்ச்சி அது அவசியம். The grace, the word is the root word comes from joy. கிருபை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை சந்தோஷத்தை நிமித்தமாக வருகிற ஒரு வார்த்தை. And you need the joy. அந்த சந்தோஷம் உங்களுக்கு அவசியம். You need the gladness of God in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த மனமகிழ்ச்சி இருக்க வேண்டும். And that gladness only comes when you embrace your spiritual father as God given servant of God for you. உங்களுடைய வாழ்க்கையிலே இருள் உங்களை சூழ வருகிற பொழுது தேவன் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற உங்களுடைய ஆவிக்குரிய தலைவரை நீங்கள் அணுகிற பொழுது அவைகள் மாறுகின்றது. When we see that the definition of the word carries great responsibility. தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடு பாரிய பொறுப்பை சுமந்து செல்கிறது. And that responsibility carries by Paul in his life. பவுலுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பொறுப்புகள் அவனுடைய வாழ்க்கையிலே இருந்தது. And Paul used that grace and touched many lives for the kingdom of God. பவுல் அந்த கிருபையை பயன்படுத்தி தன்னுடைய கிருபை நிமித்தமாக அநேக ஜனங்களை தொட்டான். Grace works in 5 ways. கிருபை 5 ways. 5 வழியிலே கிருபை செயல்பட்டது. Grace is a positive blessing and something that we can partake of the other carry. கிருபை ஒரு மேன்மையான ஒரு காரியம், அது மற்றவற்றை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். And the grace is positive from God. தேவனிடமிருந்து எங்களுக்கு ஒரு திறமையாக நன்மையாக அளிக்கப்படுகிற ஒரு ஈவுதான் கிருபை. Grace is also transferable to other who receive the servant of God as a spiritual father. தேவனுடைய ஊழியனை ஆவிக்குரிய தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கும் இந்த கிருபை தானாக கடத்தப்படுகின்றது. Grace influences a person, not an institution. இந்த கிருபை ஒருவருடைய வாழ்க்கையிலே அது எப்படி உருவாகிறது என்று சொன்னால், கிருபை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தொடுவது ஒரு நிர்வாகத்தை தொடுவதல்ல. Institutions are formed to facilitate ministry. நிர்வாகங்கள் ஊழியங்களை உருவாக்குவதற்காக வளர்ப்பதற்காக செயல்படுகிறது. But only grace can touch life and transform life. ஆனால் கிருபை தான் ஜனங்களுடைய வாழ்க்கையை தொட முடியும், ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்ற Our முடியும். heavenly Father has such a divine love in his, எங்களுடைய பரம தகப்பன் அவருக்குள்ளே தெய்வீக அன்பு இருக்கிறது. and he transferred the love into his son Jesus Christ. அந்த அன்பை தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் கொடுத்தார். And that
love became the grace in his life. அந்த கிருபை, அந்த அன்பு கிருபையாக மாற்றப்பட்டு வாழ்க்கை எங்களுக்கு And கொடுக்கப்பட்டது. Jesus transferred that grace into the servant of God so that the kingdom of God and the church could be blessed. ஆகவே இயேசு அந்த கிருபையை தேவனுடைய மனிதர்களுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை